ஒரு நிமிடம் உங்கள் உயிர் நிமிடம். சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த அன்பு உறவுகளே, இன்றைய முக்கிய செய்தி அனைத்து பெற்றோர்களுக்கும் அன்பான வேண்டுகோள். அதாவது நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய சாலை விபத்துகளை பற்றிய புள்ளி விவரத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண்டுக்கு 1,72,890 பேர் சாலை விபத்தில் மரணம் அடைகிறார்கள். அதில் டூ வீலர் ஓட்டுறவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா 77,539 பேர், அதாவது 100க்கு 45% டூ வீலர் ஓட்டுறவங்க மரணம் அடைகிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் டூ வீலர்னால் மற்ற வாகனங்களும் பாதிக்கப்பட்டு அதுலேயும் மரணமடையவர்கள் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை நம்ம தடுத்தே ஆகணும். இது நம்ம ஒவ்வொரு பெற்றோருக்கும் முக்கியமான கடமை. ஸோ நாம் நம்முடைய குழந்தைகளை உட்கார வச்சு அன்பாக பாசமாக புரிய வைக்கணும். தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. செல்ஃபோன் வந்துச்சுன்னா வண்டியை ஓரங்கட்டி நிறுத்தி செல்ஃபோனில் பொறுமையாக பேசுங்கிறத புரிய வைங்க. ஏன்னா விபத்துக்கு விடுமுறை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாம் பாதுகாப்பாக போகணும், எழுத்தாப்பில் வர்றவங்களும் பாதுகாப்பாக வர்றாங்களாங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ செல்ஃபோன் பேசும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கவனம் சிதறும், கண்ணு ரோட்டை பார்க்கும், நம்முடைய மூளை முடிவெடுக்கும் திறனை குறைத்து விடும். ஆகையினால் தயவு செஞ்சு செல்ஃபோன் பேசுவதை தவிர்க்க வேண்டும்னு புரிய வைங்க. விபத்தில்லாத தமிழ்நாட்டை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்குவோம். விபத்தில்லாத தமிழ்நாடு, விபத்தில்லாத இந்தியாவையும் உருவாக்குவோம். அடுத்த தலைமுறையாவது விபத்தில்லாத ஒரு நிம்மதியான தலைமுறையாக நாம் இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுகோளாக அமையட்டும். இந்த செய்தியை அனைத்து பெற்றோர்களுக்கும் அனுப்புங்கள். அனைத்து குழந்தைகளையும் பாதுகாப்போம். அனைத்து வீடுகளும் விபத்தில்லாத ஒரு மகிழ்ச்சியான வீடுகளாக, குடும்பங்களாக அமையட்டும். அதுவரை உங்களுடன் உங்கள் கைகளில் எப்பொழுதும் உங்கள் விஜயகுமார். நன்றி.